உன் வாழ்வு இயேசுவினால் பிரகாசமடையும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-9 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மேலே குறிப்பிட்டுள்ளது இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின வசனங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு உலகில் வந்ததையும், அவர் எந்த மனுஷனையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து அவர்கள் வாழ்வை பிரகாசமாக்குவார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இருள் என்று சொல்லுகிற போது உலகில் பகல் இரவு இருக்கிறது என்பதை காண்கிறோம். இருள் என்பது மறைவிடம் அல்லது பாவத்தில் வாழ்கிறதை குறிக்கிறது. சிலருடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறதை கூட இருள் என்று சொல்லலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் உலகில் வந்தார் என்பதை லூக்கா 1வது அதிகாரம் 78ஆம் வசனத்தில் காணலாம். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு காட்டும் ஒளியான பாதையில் நடப்பார்கள் என்பது நிச்சயம். அந்த பாதையில் நடக்கிறவர்கள் தனியாக நடக்கிறதில்லை. ஆம், இயேசுவுடன் நடக்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் அந்த பரிசுத்த இரட்சகரோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதனால் நாம் பரிசுத்தமாகிறோம். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். இயேசுவை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒளியான பாதையில் இயேசுவோடு நடக்க விரும்பினால் அவரை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபம். இயேசுவே, என் வாழ்வை பிரகாசமடையச் செய்யும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.